பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் எசேக்கியேல் 47:21 இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்தின்படி உங்களுக்குள் பங்கிட்டு கொள்ளுவீர்களாக. இங்கே சொல்லப்படுறது கர்த்தருடைய வார்த்தைகள், நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் என்னபடி, இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேலின் படி அந்த இஸ்ரவேலினுடைய கோத்திரத்தின்படி உங்களுக்குள் பங்கிட்டு கொள்ளுவீர்களாக. நம்ம என்ன பண்ணுமா, இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குது இந்த தேசத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசமும் எந்தெந்த நம்ம எங்கெங்கே கிறிஸ்து பிள்ளைங்களை வாழ்கிறாங்களோ அந்த தேசம் யாருக்கு சொந்தமானது? இயேசு கிறிஸ்துவானுக்கு சொந்தமானது. அதான் சொல்லப்பட்டிருக்குது, இந்த தேசம் நீங்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்தின் படி உங்களுக்குள் பங்கிட்டு கொள்ளுவீர்களாக. அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் யாருக்கு சொந்தமானது? இயேசு கிறிஸ்துவானுக்கு சொந்தமானது. இந்த வசனம் சொல்லப்படுற எசேக்கியேல் 47:21 இந்த சொல்லப்பட்ட இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்தாகிய உங்களுக்கு பங்கிட்டு கொள்வீர்களாக. அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு. இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நாம ஜெபித்தோம்னா இந்த உலகம் இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளைகளாக மாற முடியும். இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளாக விசுவாசத்தில் வளர முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு சொந்தமாக வந்தாருன்னா அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள். இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானுக்கு சொந்தமானப்பட்ட இந்த உலகம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இந்த தேசம் நீங்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்தாரின் படி உங்களுக்குள் பங்கிட்டு கொள்வீர்களாக. அது நம்ம தேசத்துக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் எல்லா சகோதரனும் யாருக்கு சொந்தமானது? இந்த உலகம் கிறிஸ்து பிள்ளைகளுக்கு உண்மையானது. கிறிஸ்துவனுடைய பங்காக இருக்குது. அந்த பங்கு நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தோம்னா ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஆத்மா கூட எங்கே போகக்கூடாது? பாவத்தில் விழுவக்கூடாது. ஒரு ஆத்மாவுக்கு கூட பலி தப்பி போகக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பங்கிட்டு கொண்ட அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதான் இங்கே சொல்லப்படு, இந்த தேசத்தை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இந்த இந்தியாவில் இருக்கிறோமா, டெல்லியில் இருக்கிறோமா, இந்த இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? நம்மள கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், அதற்காக துதிக்கணும், அதற்காக ஆராதிக்கணும். மக்களுக்காக நாங்கள் ஆராதிக்கணும். ஏன்னு சொல்லிட்டா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த சகோதரிகள் இருக்கிறீங்களோ, எந்த தேசத்தில் எந்தெந்த மக்கள் இருக்கிறார்களோ அந்தந்த இடத்துக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள். இந்த தேசம் நீங்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு உண்டாயிருக்கப்பட்டிருக்குது, பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பங்கிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஜனங்களுக்காக, அந்த மக்களுக்காக, அங்கே இருக்கிற மக்கள் வழி தப்பி போகாமல், பாவத்தில் விழுந்துடாத, சாபத்துக்கு போயிடாத, வழி தப்பி போயிடாத வழிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணுமா, அதிகமாக துதிக்கணுமா. அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்ன பட்டிருக்குது? ஒரு அதிகாரம். அது கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், கொடுக்கப்பட்ட ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை. என்ன சொல்லப்பட்ட ப்ரமோஷன், ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக, ஆண்டவரே நீங்கள் இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறீங்கல்ல, இந்த தேசம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டு இஸ்ரவேலின் கோத்திரத்துக்கும் ஆண்டவரே உண்டாயிருக்க நீங்கள் பங்கிட்டு கொள்ளுவீர்கள், நீங்கள் இவங்களுக்காக என்ன பண்ண சுதந்திரத்தை கொள்ளுவீர்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் என்ன பண்ணணும்? இப்பொழுதே நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறோம். இந்த நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்காக, நாங்கள் இருக்கிற பகுதிக்காக, நாங்கள் இருக்கிற இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணுவோம்? நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எங்களுக்கு கொடுங்க. அந்த மக்கள் வழி தப்பி போகாத, பாவத்தில் விழுந்துடாத, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் சுகந்தாங்க. எங்களுக்கு தேவைகளை நீங்கள் சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானதை அவர் சந்திப்பார், அவருக்கு தேவையானதை நம்ம ஜெபிக்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் சொல்கிறேன், எசேக்கியேல் 47:21 இந்த வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே பட்டாப்பட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா? நீங்கள் என்ன பண்ண, டைம் கிடைக்கும் போது உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக இந்த மக்களை கொடுங்க, எங்களுக்கு சுதந்திரமாக இந்த தேசத்தை கொடுங்க, இந்த சுதந்திரமாக எங்களுக்கு ஆராதிக்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு செய்வாராம். இந்த வசனத்தை படி ஆசீர்வதிப்பாராக. God bless you everyone. Praise the Lord.